Hi everyone. நான் மதன் குமார் பெரியசாமி, ஆர்த்தோபெடிஷியன், கன்சல்டன்ட் இன் எம்என் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஸோ இன்னைக்கு காமனாக நமக்கு பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, எப்படி கால்சியம் என் எலும்புல கம்மியாக இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறது, நான் எப்படி கால்சியம் இன்டேக் நான் எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்கும். இதில் சிம்டமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எனக்கு கண்டினியூஸ் பேக் பெயின் இருக்கு, இல்லை போன்ல எல்லாம் பெயின் இருக்கு, ஸோ இந்த மாதிரி இது சொல்லுவாங்க. அந்த ஏஜ் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பே ஒரு பக்கம் வளைஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டோம்னா, இந்த வெட்டிபுரா அந்த போன் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருக்க அந்த போனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த எலும்பு எல்லாமே நசுங்க ஆரம்பிக்கும். ஸோ அதோட கர்வச்சரும் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பெயின் சொல்லுவாங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுக்கு ஏஜ் ஃபேக்டரிங். வயசாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எலும்புல இருக்க கால்சியம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதாவது இந்த ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம கால்சியம் சாப்பாடு மூலியமா எடுத்துக்கிறோம், இல்லை டேப்லெட்டாக எடுத்துக்கிறோம்னா அது வயிற்றுக்கு போய் அப்சர்வ் பண்ணி அது ரத்தத்துல கலந்து அது மூலியமா எலும்பு அப்சர்வ் பண்ணுது, கால்சியம் அப்சர்வ் பண்ணி வைக்குது. இது சர்டன் 30-40 இயர்ஸ் வரைக்கும் இந்த சைக்கிள் ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கும். அந்த ஏஜ் ப்ராசஸ்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ப்ராப்பரான கால்சியம் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னொன்று எலும்பு அந்த கால்சியம் பிடிச்சி வைக்கக்கூடிய தன்மை கம்மியா இருக்கும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எலும்புல இருக்க கால்சியம் ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்கும். ஸோ எலும்புல கால்சியம் லோடு கம்மியாக ஆரம்பிக்கும். அது பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ போனோட ஸ்ட்ரென்த் நமக்கு கம்மியாகிறது தான் இந்த ப்ராசஸ்ல நடக்கும். அதை எப்படி நம்ம மேம்படுத்துறது, ஸோ என்ன காரணங்கள்னால அந்த மாதிரி ஆகுது? ஒன்று மெயின் நான் சொல்லியாச்சு, ஏஜ் ப்ராசஸ்னால அந்த மாதிரி ஆகும். இன்னொன்று கரெக்டான டயட் நம்ம எடுத்துக்கல. ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மது பழக்கத்துக்கு இருக்கவங்க, இந்த புகையில போடுறவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கால்சியமோட அப்சார்ப்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று அவங்க எடுத்துக்கூடிய சாப்பாடு வகைகளும் பார்த்தீங்கன்னா கால்சியம் ரிச் டயட்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆஸ்டியோபோரோசிஸ் நடக்கும். இன்கேஸ் சில விஷயங்கள்லாம் இருக்கு, சில ருமட்டாய்டுன்னு சொல்றோம், இந்த வாதங்கள், இல்லை ஸ்டீராய்ட்ஸ் நிறைய எடுக்கிற பேஷண்ட்ஸ், சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, தைராய்டு இருக்கவங்களா இருக்கட்டும், சுகர் இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் ப்ராப்பரான கால்சியம் நம்ம உடம்புல செக் பண்ணிக்கணும், லெவல் செக் பண்ணிக்கணும். இது வெறும் பிளட்ல இருக்க கால்சியம் மட்டும் பார்த்தா போதும், அதாவது போனோட டென்சிட்டி பார்க்கணும். ஸோ போன் டென்சிட்டி கரெக்டான ஏஜ் லிமிட்ல இந்த ஹை ரிஸ்க்ல இருக்கவங்க எல்லாருமே டெஃபினட்டா போன் டென்சிட்டி பார்த்து அதுக்கான கால்சியம் டேப்லெட்ஸ் தேவைப்படும். ஸோ இன்கேஸ் ஏதாவது நமக்கு டைஜஷன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஸோ கால்சியம் அப்சார்ப்ஷன்ல பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை கிட்னில கால்சியம் சரியா ஃபில்டர் ஆகல அப்படின்னாலும் நமக்கு அந்த யூரின் மூலியமா கால்சியம் வெளியில போகும். ஸோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா கால்சியமோட அப்சார்ப்ஷன் எலும்புல கம்மி ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க டெஃபினட்டா அதுக்கான என்ன ரூட் காஸ் ஃபார் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா டெஃபினட்டா செட்டில் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஆவரேஜ் ஒரு மேலோ ஃபீமேலோ இருக்காங்கன்னா நமக்கு தேவையான கால்சியம் லோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 to 1200 மில்லிகிராம் ஆஃப் கால்சியம்ஸ் நமக்கு லோடு தேவை. அது டயட்ல முடிஞ்ச அளவு நம்ம எடுத்துக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் சம்டைம்ஸ் நம்ம கால்சியம் ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருக்கு அப்படின்னா அது டெஃபினட்டா கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கணும். இதோட சேர்த்து ரொம்ப நம்ம முக்கியமானது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் D3. விட்டமின் டி அதோட ஜாப் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயினா அந்த கால்சியமா அப்சர்வ் பண்றதும் அதுல போன்ல கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே விட்டமின் D3 தான். இந்த பாண்டிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறது விட்டமின் D3 தான். அந்த விட்டமின் D3 ஒரு நாளைக்கு நமக்கு 800 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் தேவைப்படும். நம்ம அது மெயினா எதுல இருந்து கிடைக்கும் கேட்டீங்கன்னா, நம்ம சூரிய ஒளியில இருந்து. அதுக்கு என்ன சொல்லணும்னா, ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகும்போது நம்ம ஸ்கின்ல அது படும்போது நம்ம ஃபேட்ல இருக்கிறது என்ன கன்வெர்ட் ஆகும் கேட்டா விட்டமின் D3 நமக்கு கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும். ஸோ இயர்லி மார்னிங் இது நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டெஃபினட்டா அது இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் 6 lakhs இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் D3 எடுத்துக்க சொல்லுவோம். இல்ல டெய்லியுமே நம்ம கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் டெய்லியுமே கொடுப்போம். இப்போ வர கால்சியம்லயுமே பாத்தீங்கன்னா விட்டமின் D3 மிக்ஸ் ஆகி வருது. ஸோ அதையுமே டெஃபினட்டா எடுத்துக்கலாம். யார் எல்லாம் சார் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது கிட்னி ஃபெயிலியரோ இல்லை கிட்னியில் ஏதாவது தொந்தரவு இருக்கு, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ், ஏதாவது கார்டியக் இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது உங்க டாக்டர்ஸ் கார்டியாலஜிஸ்ட் கால்சியம் அவாய்ட் பண்ண சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா டெஃபினட்டா கால்சியம் அவாய்ட் பண்ணணும். நீங்க அதுக்கு பதிலாக நீங்க டயட், இன் கேஸ் ஆஃப் டயட்ல நீங்க அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, நம்ம போன் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸசைஸ். ப்ராப்பரான வெயிட் மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரான வாக்கிங்கோ எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட போனை ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் நம்மளால பார்த்துக்க முடியும்.